ISTRAC recruitment 2026 apprenticeship recruitment. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா 2024 2025 2026 பாஸ் அவுட் ஆகிருந்தீங்கன்னா எலிஜிபிளாக அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 31 ஜூலை 2026. போஸ்ட் வந்து கிராஜுவேட், டிப்ளமோ, ஐடி, ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் 95. டோட்டல் டூரேஷன் 1 இயர். அப்ளிகேஷன் மோட் இமெயிலில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ட்ரைனிங் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னா பெங்களூர், லக்னோ, ஸ்ரீ விஜயபுரம். ஸோ இந்த 3 இடத்துலையும் வச்சு நடக்குது. இன்டர்வியூ லக்னோ டேட் பார்த்திங்கன்னா 27லேருந்து 28 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ ஸ்ரீ விஜயபுரம் 3 செப்டம்பர்லேருந்து 4 செப்டம்பர் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ பெங்களூர் 9லேருந்து 11 செப்டம்பர் 2026 வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 லொக்கேஷனுக்குமே செப்பரேட் இமெயில் ஐடி தந்திருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா NATS என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NATS என்னென்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ அந்த ட்ரைனிங் ஸ்கீம் அந்த நம்பர் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். இன்டர்வியூ டேட்டு கொடுத்துருக்காங்க. So if the candidates want to apply for the post of Bangalore, then he has to forward the same details to email ID. ஒரு இமெயில் ஐடி தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பெங்களூராக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினி GA01 அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் அலைடு. பெங்களூரில் 20 போஸ்ட், லக்னோவில் 2, ஸ்ரீ விஜயபுரமில் 1. GA02 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 25-3. ஓகேவா. GA03 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் அலைட் பிரான்ச்சஸ் பெங்களூர் அண்ட் லக்னோவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சீரியல் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் BTech தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் பாஸ்ட் அவுட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2024 2025 2026 பாஸ்ட் அவுட் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் 7th சீரியல் நம்பர் பார்த்துக்கோங்க. டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஸோ இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அலைடு. ஸோ இதில் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் ITIக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க.